ப்ரூக்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, அந்த சாப்பாட்டுல வந்து ஒரு புழு இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த புழு வந்து பார்த்தோன்னா, அவர் வந்து நீங்க சாப்பிடலன்னா எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன இந்த ஆள் புழுவ சாப்பிடுவான் போலன்ற மாரி தான் சைக்கோ போல. அந்த மாரி தான் கொண்டு போவாங்க. பட் அந்த ஒரு செகண்ட்ல அந்த கேரக்டர பத்தின ஐடியாவே மாறும். அதாவது வந்து அவர் அப்படியே அத சாப்பிட போற மாரி கொண்டு போவாரு. அந்த ஷாட் அவங்க கம்போஸ் பண்ணதே. அந்த புழுவ அவர் வாங்குவாரு. அத ரொம்ப ஆசையா பார்ப்பாரு. அது கிட்ட கொண்டு போகும்போது இத சாப்பிட்டுருவாரோ அப்படின்ற மாரி தோணும்போது டக்குனு ஒரு கோட் திறந்தா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பேர்டு ஒண்ணு இருக்கும். அதுக்கு குடுப்பார்ல. அப்படியே மாறும். அதே மாரி நம்மளுக்கு அந்த சீன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பார்க்குற ஆடியன்ஸ்ட்ட வந்து ஹவ் சூன் ஆர் ஹவ் ஈஸிலி யூ ஜட்ஜ் பீப்புள். இல்ல வெரி ட்ரூ. டக்குன்னு நம்ம பார்த்தோன்னா ஒருத்தனை இவன் வந்து புழுவ சாப்பிட்றான்ற மாதிரி நான் ஒரு செகண்ட் முன்னாடி தான் நினைச்சேன். ஆமா. பட் ஆனா அவன் தான் அந்த கேரக்டர் தான் வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு ரொம்ப நல்லவர். அந்த படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பறவைகளுக்கு இது பண்ணுவாரு, லைப்ரரியனா இருப்பாரு. ஸோ ஹவ் ஈஸிலி வி ஜட்ஜ் பீப்புள்ன்ற மாதிரி. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, த வே தே கம்போஸ் தட் ஷாட் அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கா ஃபைன் டீடைல்ஸ்லாம் போனோம்னா, தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ்.